வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இன்றைய நாள் மார்ச் மாதம் 10, 2026 செவ்வாய்க்கிழமை, சப்தமி திதி, அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. நம்ம முருகனுக்கான பியூட்டிஃபுல் செவ்வாய்க்கிழமை எப்படின்னு பார்க்கலாமா? விருச்சிக ராசி, மேசராசிருந்து ஆரம்பிக்கலாங்களா? மேசராசிக்கு உங்களுக்கு அனுச நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம். கண்டிப்பாக உடம்பு மனசு வலிக்கும், டைம் வேஸ்ட் ஆகும், பணம் வேஸ்ட் ஆகும். ரிலாக்ஸாக இருங்க, அவசரப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரே ஒரு நாள் தானே, நாளைக்கு சரியாக போயிடும். அடுத்த பாயிண்ட், இப்போது ரிஷபராசி, உழைப்பு, லாபம், வெற்றி, எ பியூட்டிஃபுல் டே. மிதுன ராசி, தொட்டதெல்லாம் தொடங்குது, கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றீங்க, அல்லது கடன் கிடைக்குது, வாழ்க்கையில் வெற்றி அடைகிறீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக லாபகரமான ஒரு பியூட்டிஃபுல் நாள். லைட்டாக உடம்பு கஷ்டப்படுது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நீங்கள் மேனேஜ் ஆகலாம், கவலைப்படலாம், டயர்டாக ஃபீல் பண்ணலாம், உடம்பு மனசு உழைக்கலாம். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் கணவனை வாழ்க்கை அருமையாக இருக்குது, எடுக்க முடியல, பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். துளாராசி ஃபைன், வெற்றிகரமான ஒரு நாள். ஏன்னா சனி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் எக்ஸலண்ட்டான செல்வ விருத்தி, குடும்ப விருத்தி. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ராசியிலே சனிசாரத்தில் சந்திரன் நீசம். அப்போது உங்களுக்கு அதாவது ஒரு வகையாக மனசு உடம்பு திணறுது, பொறுமையாக போயிருங்க, ரிலாக்ஸாக இருந்தது. தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதி குறையுது, சந்தோஷம் குறையுது, உடம்பு லைட்டாக வாப்ளிங் ஆகுது, கண்டபடி செலவாகுது. மகராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்குது, தூள் கலப்பலாம், வெற்றி அடையலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி, பண விருத்தி, வெற்றி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கிங், கிரேட் சக்ஸஸ்ஃபுல் டே. தத்துவத்துக்கு வரலாமா? என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி அறிவில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் ஒரு பரம சண்டால் எனக்கு தெரியும், பியூட்டிஃபுல்லாக ஜெயிச்சுட்டு இருக்கான். அவன் யார் தெரியுங்களாங்க? அவன் நிம்மதியாக இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கான். நீங்களும் அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்துங்களேன், நிம்மதியாக இருங்க, சந்தோஷப்படுங்க, எதற்காக கவலைப்படாதீங்க. நன்றி மேலே.